V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகா ஒரு ஹைப்பர் லீக் த்ரில்லராக இந்த படம் வந்திருக்கு. உண்மையிலேயே இயக்குனரோட சாமர்த்தியம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக தெரியுது. பொதுவாக இந்த படத்தில் ஒன்லைன் சொன்னோம்னா, பொதுவாக நம்ம படிப்புக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. நம்ம ஒன்று எதிர்பார்த்து போவோம், பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று நம்ம எதிர்பார்ப்பு மீறி ஒரு விஷயம் நடக்கும். அது அடுத்த இந்த படத்துக்கு வந்து ஒரு திருப்பமுனையான சம்பவமாக அமைஞ்சிருக்கு. அதுபோல் நம்ம ஹீரோவா சுயநலவாதியா வில்லனா அப்படிங்கிறத வந்து ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையாக தீர்மானிக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு வெப்பன் கிடைக்குது. இது வந்து 4 இடம் மாறி 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 போகுது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆபத்தான பொருள் நம்ம கை கிடைச்சா என்ன பண்ணுவோம், ஐயோ நமக்கு எதுக்கடா வம்பு அப்படி தூக்கி போடத்தான் பார்ப்போம். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பொருளை தூக்கி போட்டுறாங்க. கடைசியில் அது எங்கே போய் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் 4 இடத்துல 4 சம்பவத்தை ஒரு திரைக்கதையா வடிச்சது, ஒரு திரைக்கதை வடிவா கொண்டு வந்தது வந்து இயக்குனரோட மிகப்பெரிய சாமர்த்தியம் தான் சொல்லுவோம். 4 சம்பவமே முக்கியமான சம்பவம் தான். பொதுவாக வந்து ஒரு படத்துல வந்து ஒரு கதையை வந்து ஒரே நேர்கோட்டில் போகும், இல்லைன்னா இடைச்செருகளா பாடல் குத்துப்பாட்டு அப்படின்னு ஏதோ சேர்த்து படத்தை கொண்டு போவாங்க. ஆனால் இது அப்படி இல்லாமல் 4 பேருக்கு நடக்கிற சம்பவத்தை 4 திசையில் நடக்கிறத ஒரு வெப்பன்ஸ் தான் டிராவல் ஆகுது. ஆனால் கதைகள்லாம் வேற கதை. அப்படி ஒரு அழகான கதையா ஒரு புதுமையான வடிவில் கொடுத்துருக்காங்க. சொல்ல முடியாது, தமிழ் சினிமா இதை இனி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சொன்ன விஷயங்கள் வந்து யதார்த்தம் மீறாமல் எல்லாத்துக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி சொன்னது ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக தான் பார்க்க முடியுது. இந்த படத்தில் வந்து ஃப்ரைடே ஃபிலிம் ஃபேக்டரி சார்பாக PRO ஆனந்த், ட்ரீம் ஹவுஸ் நிறுவனம் சார்பாக ஹாரூன், BGS ப்ரொடக்ஷன் சார்பாக BGS இணைஞ்சு தயாரிக்க பிரசாத் முருகன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. KS காளிதாஸ் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஆர் கண்ணன் இணைஞ்சிருக்காரு. ஷான் லோகேஷ் எடிட் பண்ணியிருக்காரு. ஜோஸ் பிராங்க்லின் இசையமைச்சிருக்காரு. பரத், அஞ்சலி நாயர், பவித்ரா லட்சுமி, அபிராமி, தலைவாசல் விஜய், அருள் ஜோதி, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வந்து முன்ன வந்துட்டு இருந்தது. அதாவது இந்த ஒரு வீடு ஒரு படத்தில் 2 கதை வர்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாலச்சந்தர் படத்தில். இந்த படம் வந்து 4 கதையை ஒரே படத்தில் சொன்னது வந்து ஒரு புதுமையான முயற்சி, வரவேற்க வேண்டிய விஷயம், நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நடிகர் பரத்தோட கெரியரில் காதல், வெயில், பட்டியல், கூடல் நகர் அந்த வரிசையில் நிச்சயமாக இந்த படம் அவருக்கு ஒரு நிச்சயமான ஒரு பிரேக் கொடுக்கும். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸு மற்ற படங்களை தாண்டி, ஏன்னா அவரோட நிறையா படங்கள் பார்த்துருக்கோம், அவர் எப்படியெல்லாம் ஆக்டிவாக இருப்பாருங்கிறது தெரியும். இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ரோல் வந்தால் கூட வந்து அதை சைலண்ட்டாக அவர் மூவ் பண்ணுற விதம் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பரத்துக்கு வந்து இந்த படம் நிச்சயமாக பிரேக்கை தான் கொடுக்கும். அதுபோல் அபிராமி, நடிகை அபிராமி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு தூய்மை பணியாளராக வர்றாங்க. ரொம்ப அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு பையனாக இருக்க வந்து திடீர்னு திருநங்கையாக மாறிடுறான். அதை வந்து இவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ரொம்ப ஹைலைட்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து உடல் ஊனமாவோ ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது கண்ணு தெரியாமல் கை கால் செயல்லேருந்து அப்படியெல்லாம் இருந்தால் கூட மனசார ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒரு திருநங்கையாக ஆனால் அந்த எந்த குடும்பத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்க. இது வந்து ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து அபிராமி வந்து இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறான். அவங்களோட பொண்ணுக்கு என்னென்ன அலங்காரம் செஞ்சு பார்க்கணுமோ அதெல்லாம் இவங்க செஞ்சு பார்க்கும்போது இதில் முக்கியமாக ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது. சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மனித பிறவி தான். ஆனால் இயற்கை அந்த மாதிரி ஆனதுக்கு நம்ம யாரும் பொறுப்பாக முடியும். இது வந்து இயற்கையோட நியதி, இயற்கையோட தன்மை, இதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்கள போல் தலைவாசல் விஜய் கேரக்டர் வந்து அவங்க பொண்ணா பவித்ரா லட்சுமி ஒரு பையனை காதலிக்க, அதில் அவங்க ஒரு ஆள் மாறாட்டத்தில் ஒரு தவறு பண்ணிட்டு அந்த தவறுக்காக பெரிய வருந்துற விஷயமும் அது ஒரு நல்ல சமூகத்துக்கான ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதுபோல் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே தனித்தனியாக 4 இடத்துல இயங்குற விஷயத்த ஒரு திரைவடிவில் கொண்டு வந்தது உண்மையிலே நிச்சயமாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். அதுபோக இந்த படத்தில் வந்து வில்லன் கோஷ்டியில் வர்ற BGS தான் வில்லன் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வில்லன் கோஷ்டிலேயே வர்ற நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் ஜெகன் நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகான நடிப்பு. கடைசியில் அவர் தான் அந்த கேங் லீடராகவும் வர்றாரு. ரொம்ப அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்காரு. அவர் வந்து ஒரு இலக்கியவாதியாகவும் இருக்காரு, ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு. இந்த படத்தில் வில்லனாகவும் வந்து அதுலேயும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சில படங்கள் இப்போ வர்ற படத்தில் 1-2 படத்தில் அவர் பார்க்க முடிஞ்சது. இனி தொடர்ந்து அவரையும் நம்ம சினிமாவில் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு அவருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் PRO ஆனந்த். அவர் வந்து கேப்டன் டிவி, விஜயகாந்த் மற்றும் அவங்களுக்கெல்லாம் PRO இருந்த ஒருத்தர் தான். ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து PROக்கள் சிலவர் அப்பப்போ படம் தயாரிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை செல்வம், விஜய் முரளி, ரியாஸ் அகமத், அந்தணன்,
பிடி செல்வகுமார் அப்படின்னு சில பேர், இன்னும் பேர் குறிப்பிட முடியாதவங்கள சில பேர் படம் தயாரிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ வந்து பிஆர்ஓ ஆனந்த் அவர்களும் ஒரு தயாரிப்பாளராக உருவெடுத்திருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறோம். தொடர்ந்து இந்த படம் வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை நிச்சயம் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு புதுமையான முறையில், அருமையான முறையில் வந்திருக்கு. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் வரணுங்கிற வாழ்த்தி நம்ம தியேட்டரில் பார்த்து கொண்டாடணும். நல்ல ஒரு புதுமையான கதைக்களம், வரவேற்கண்டிய விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடித்திருங்க.